20களில் தான் நம்ம ஃபஸ்ட்டு சம்பாதிக்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் காசுக்கு பெற்றவங்களை நம்பி இருந்த நாம திடீர்னு பார்த்தா ஒரு சுதந்திரம். இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோமே அப்படிங்கிற கெத்தில் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்னு ஜாலியாக பாட்டு பாடிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த 20களில் சில விஷயங்களை கரெக்டாக பண்ணினோம்னா வருங்காலத்தில் அது பேருதவியாக இருக்கும். அப்படி என்ன பண்ணலாம் அதை விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நான் இன்னைக்கு சேமிக்கிற பணம் 10 வருஷத்தில் எப்படி வளர்ந்துருக்கும், 20 வருஷத்தில் எப்படி வளர்ந்துருக்கும், 50 வருஷத்தில் எப்படி வளர்ந்துருக்கும், அது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் இன்னைக்கு நாம் சேமித்து முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சேமித்தா அது 10% ரேட்டில் வளருது அப்படிங்கிற பட்சத்தில் 50 வருஷத்தில் 1,17,000 ஆகியிருக்கும். அதே 1000 ரூபாய் 15% ரேட்டில் வளர்ந்தா 50 வருஷத்தில் 10 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும். இப்படி நம்ம சேமிக்கிற பணத்தோட க்ரோத் பொட்டென்ஷியல் தெரிஞ்சாலே ஒரு ஃபேன்சி ஃபோனோ அல்லது பைக்கோ வாங்குறதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுப்போம். அதுக்காக அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது வாங்குறதுனால நீங்கள் என்ன விட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறமா வாங்குங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இது தெரியாமல் போச்சே அப்படின்னு பின்னால் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது பாருங்கள், அதுக்கு சொல்கிறேன். அடுத்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், 25 வயசில் நாம் சேமிக்கிற 1000 ரூபாய்க்கும் 45 வயசில் நாம் சேமிக்கிற 1000 ரூபாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 25 வயசில் நாம் சேமித்த 1000 ரூபாய் 12% வளருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 45 வயசு ஆகும்போது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு 25ல் சேர்க்காம 45ல் தான் சேர்க்க ஆரம்பித்தோம்னா அதே அமௌண்ட்டை ரீச் பண்ண நம்ம 10 மடங்கு அதிகமாக சேமிக்கணும். 1000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபாய் சேமிக்கணும். ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸா அதை அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் அதை தள்ளி போட்டால் இன்றைக்கி சேர்க்குறத விட வருங்காலத்தில் பல மடங்கு அதிகமாக சேமிக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் இன்றைக்கி 1000 ரூபாய் சேர்க்குறதா அல்லது 45க்கு அப்புறம் 10,000 சேர்க்குறதா அப்படின்னு நல்லா யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. இதே பாயிண்ட்டை நம்ம இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இந்த 20களில் நம்ம சேமிக்கிற பணத்துக்கு தான் அது வளர்கிறதுக்கு மேக்ஸிமம் ரன்வே இருக்குது. இப்போ நம்ம 60 வயசில் ரிட்டையர் ஆகிறோன்னு வச்சுப்போம். 25ல் சேர்த்த 1000 ரூபாய் 35 வருஷம் வளர்ந்துருக்கும். 12% ரிட்டர்ன்னா 1000 ரூபாய் 53,000 ரூபாயாக மாறி இருக்கும். அதே 1000 ரூபாயை 40வது வயசில் சேர்த்துருந்தோம்னா அதுக்கு 20 வருஷம் தான் வளர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதே 12% ரிட்டர்னுக்கு 10,000 ரூபாயாக தான் வளர்ந்துருக்கும், 5 மடங்கு கம்மி. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்குறதுக்கு பெஸ்ட்டு டைம் நம்ம 20ஸில் தான். அதனால் 20களில் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமித்து இன்வெஸ்ட் பண்ண பார்க்கணும். அதைத்தான் நாம் பில்டிங் வெல்த் சீரீஸ்லேயே பார்த்தோம். இந்த ஏஜில் பிள்ளையா குட்டியா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த பீரியடில் தான் நமக்கு கிடைக்கும். ரூம்மேட்ஸ் கூட இருந்துக்கலாம், சீப்பான பைக்கை வச்சுக்கலாம், அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கம். ஆனால் அதை அட்வான்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ். அதுக்காக கஞ்சத்தனமாக இருங்க அப்படின்னு சொல்லலை, ரீசனபிளாக சிக்கனமாக இருக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ நமக்கு 20களில் சேமித்து முதலீடு பண்ணுறதுக்கான முக்கியத்துவம் நல்லா தெரியுது. ஆனால் எதில் முதலீடு பண்ண? அதுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன அசட்ஸ் இருக்குது, அந்த அசட்ஸோட ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் என்ன, அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். உங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லைன்னா இந்த சேனலில் இருக்கிற அசட் அலோகேஷன் டிப்ஸோட பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற அசட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 20களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா டைம் நம்மளோட ஃபேவரில் இருக்குது. லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இதுதான். அப்படின்னா நாம் 20களில் மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலாம். மார்க்கெட் அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்மளால் டைம் கொடுக்க முடியும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்ங்கிறது அட்லீஸ்ட் 30 வருஷம் தள்ளி இருக்குது. மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ன உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் கிரிப்டோவில் போட்டுவிடக்கூடாது. ஆனால் 100% எக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டா? ஐயோ அது சூதாட்டம் ஆச்சே அப்படின்னு உங்களில் சில பேர் அலறலாம். முக்கால்வாசி மக்கள் அதை சூதாட்டமாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, உண்மைதான். ஆனால் நான் சொல்கிறது அது இல்லை. சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், அதுவே நமக்கு தேவையான எக்விட்டி எக்ஸ்போஷரை கொடுத்துடும். நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றியும் அதில் இருக்கிற ரிஸ்க் பற்றியும் ஏற்கனவே இந்த சேனலில் விரிவாக பார்த்துருக்குறோம்.
அதில் இன்வெஸ்ட் பண்ணாலே தாராளமாக போதும், ஃபேன்சியாக எதுவுமே தேவையில்லை. எக்விட்டி எக்ஸ்போஷர் உங்களுக்கு ரிஸ்கியாக தெரிஞ்சால் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மற்ற அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் மிச்சப்படுத்தின பணத்தை வளர விடணும், அதுதான் நம்ம கோல். ஒரு பக்கம் எக்விட்டினாலே சூதாட்டம் அப்படின்னு பயப்படுற மக்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ரிஸ்க்னா எங்களுக்கு ரஸ்க் மாதிரியா அப்படின்னு டேர் டெவில் ஸ்டண்ட் அடிக்கிற ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. டே ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சும்மா புகுந்து விளையாடுவாங்க. கேட்டால் யோலோ, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், இருக்கிறது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக வி லிவ் எவ்ரி டே, தினமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சாவு தான் ஒன்லி ஒன்ஸ். வயசானவங்களுக்கு டெக்னாலஜியை புரிஞ்சிக்க எவ்வளோ கஷ்டமோ, இலசுகளுக்கு ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டம். 20களில் அப்படி டேர் டெவிலாக இருக்கிறது பெரிய குத்தம் ஒன்றும் இல்லை. இந்த வீர சாகசங்கள் எல்லாம் லாங் டேர்மில் வெட்டு ஆகும் அப்படின்னு சீக்கிரமே கற்றுப்பாங்க. 40களில் பெரிய அமௌண்ட்டை வச்சு அப்படி ஸ்டண்ட் அடித்து தொலைக்கிறத விட 20களில் போர்ட்ஃபோலியோ சைஸ் கம்மியாக இருக்கும்போதே அதை கற்றுக்கிறது எவ்வளவோ பெட்டர். வாழ்க்கையில் பட்டு தெரிகிற மாதிரி ஒரு பாடம் உண்டா? அனுபவம் மூலமாக கற்றுக்க வேண்டியதான். அடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 20களில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை விட சேவிங்ஸ் ரேட் ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஏற்கனவே தனி எபிசோடில் விளக்கமாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அதில் 10% சேமித்து இன்வெஸ்ட் பண்ணினா அது வெறும் 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாய் 20% வளருதுன்னா 10,000 ரூபாய் தான் வளர்ச்சி. இதே இது 10%க்கு பதிலாக 50% மிச்சப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணோன்னு வைங்க, அது 2.5 லட்சம் ரூபாய். அது 10% ரிட்டர்ன் கொடுத்தா கூட அதோட வளர்ச்சி 25,000 ரூபாய். ஸோ நாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப காலத்தில் நம்ம நெட்வொர்த்துக்கு சேவிங்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அதனால் நம்மளோட 20களில் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஹை ரிட்டர்னை சேஸ் பண்ணுறதை விட நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற சேவிங்ஸை அதிகப்படுத்துறது ஈஸி, அதோட இம்பேக்டும் அதிகம். அதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் ஃபைனான்ஷியலாக ஒரு பிளானை வச்சுக்கோங்க. என் நெட்வொர்த் 25 லட்சத்துக்கு வரும்போது கார் வாங்குவேன், 50 லட்சத்துக்கு வரும்போது வீடு வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பர்சனல் கோல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 25 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அந்த கோல் ஒவ்வொரு ஆளுக்கும் வேறுபடலாம். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோல் செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை பண்ணிக்கோங்க. பில்டிங் வெல்த் சீரீஸில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அப்கிரேடை நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி போடுறோமோ அவ்வளோ அக்ரெசிவாக நம்ம ஃபைனான்ஷியல் க்ரோத் இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 20களில் உங்களுக்கு ஃபைனான்ஷியலி தெரிய வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். இது போக வாழ்க்கைக்கு தேவையான வேறு சில விஷயங்களும் செய்யலாம். காம்பவுண்டிங் பற்றி பார்த்தோம் இல்லையா, அது நம்ம முதலீடு பண்ணின பணத்துக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்லை, நம்ம அறிவுக்கும் திறமைக்கும் அது பொருந்தும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நிறைய கற்றுக்கோங்க. ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னா அதில் உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி நல்லா கற்றுக்க பாருங்கள். காலப்போக்கில் உங்களை அறியாமலே நீங்கள் அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆகியிருப்பீங்க. அப்புறம் நிறைய ட்ராவல் பண்ண பாருங்கள். ட்ராவல்னால் லோக்கல்லே சுற்றிட்டு வரதில்லை, நமக்கு தெரியாத கலாச்சாரம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இடத்துக்கு ட்ராவல் பண்ண பார்க்கணும். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கலாச்சாரத்தை பற்றி நமக்கு எவ்வளோ பெருமை இருக்குதோ அந்தளவுக்கு அடுத்தவங்க கலாச்சாரத்தை நமக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தோம்னா அந்த மெச்சூரிட்டி நமக்கு வராது. அப்புறம் நீங்கள் பார்க்குற வேலை அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், போதுமான சம்பளமும் கொடுக்கணும். அது உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேலை இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு தேவையான அறிவையும் திறமையும் வளர்த்துட்டு அதுக்கு ஸ்விட்ச் ஆக பாருங்கள். நமக்கு பிடிச்ச மாதிரி கேரியர் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு 20s தான் பெர்ஃபெக்ட் டைம். 30ஸில் அது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த கேரியர் ஸ்விட்சுக்கு நீங்கள் 1 or 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட பரவாயில்ல, இட்ஸ் ஒர்த் இட். உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். இதெல்லாம் தவிர வேறு என்ன விஷயங்கள் 20களில் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது? அனுபவஸ்தர்கள் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணவும். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.